ஹலோ மக்களே, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு அண்ணா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப பெரிய கொஸ்டினா இருந்துச்சு. நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாரு சுகர் கிளைடர்ஸ் பத்தி. அதனால அது ஒரு வீடியோவா போட்டலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். ஸோ அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, சுகர் கிளைடர்ஸ் வந்து தனியா விடலாமா, இல்ல அது கேஜில தான் இருக்கணுமா, அதே மாதிரி அவங்க நாக்டர்னல் அனிமல் நைட்ல தான் முடிச்சிருப்பாங்களா, அப்புறம் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயிக்கு சுகர் கிளைடர்ஸ் கரெக்டா இருக்குமா, வளர்த்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். சுகர் கிளைடர் வந்து கண்டிப்பா தனியா இருக்க வேண்டாம். அது ஒரு கேஜ்லயோ ஒரு பாக்ஸ்லயோ தான் இருக்கணும். அதாவது அன்சூப்பர்வைஸ்டா நம்ம இல்லை அப்படின்னா கண்டிப்பா இவங்க தனியா விட முடியாது. ஏன்னா குட்டியா இருக்காங்க, எங்காவது போய் மாட்டிக்குவாங்க. அது அவங்களுக்கு டேஞ்சர், நமக்கும் டேஞ்சர். அதனால ஒரு கேஜில் வச்சிருக்கீங்கன்னா ஓகே. அதே மாதிரி இவங்க தனியாக இருக்க வேண்டாம். செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, அவங்க நாக்டர்னல் அனிமலா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், அவங்க நாக்டர்னல் அனிமல் தான். நைட்டு தான் இவளுமே அதிகமாக ஆக்டிவாக இருப்பா. காலையில் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் கம்மியாக இருக்கும். பட் இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் இருக்கு. பட் அதை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறது என் கருத்து. மூணாவது, இவங்களுக்கு அட்டென்ஷன் அதிகமாக வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இவங்க கண்டிப்பாக அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க. நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒன் டேக்கு ஒரு 10 மினிட்ஸாக நம்ம கூட விளையாடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே, ஒரு பேர் கூட அவங்க ஜாலியாக இருந்துப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட அட்டென்ஷன் கண்டிப்பாக இவங்களுக்கு தேவை. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுகர் கிளைடர்ஸோட இன்ஃபர்மேஷனாக வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் லைக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.